ராமதாஸை பின்னிருந்து சிலர் இயக்குவதாக பாமகவினர் சமூக வலைதளத்தில் பதிவொன்றை வெளியிட்டிருக்கக்கூடிய அண்மை தகவலை பார்த்து கொண்டிருக்கிறோம். ராமதாஸை பின்னணியில் இருந்து யாரோ இயக்குவதாக யார் என்ற கேள்வி எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய அண்மை தகவலை பார்த்து கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், பாமகவில் என்ன நடக்கிறது என்ற கேள்வி எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இன்றைய காலை தைலாபுரம் தோட்டத்துல பாமக நிறுவனர் ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்து பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டிருந்தாரு. இந்த நிலையில பாமகவினர் சமூக வலைதளத்துல இது போன்ற ஒரு கேள்வியை முன்வைத்திருக்கிறாங்க. இதை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு? ஷாம், வணக்கம். பாமகவினர் ஐடி விங்கை சேர்ந்தவர்கள், குறிப்பாக சமூக ஊடக பேரவையை சார்ந்தவர்கள் பலரும் இந்த விவகாரம் தொடர்பாக தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். பாமக நிறுவனர் ராமதாஸ் நேற்றைய தினம்தான் தைலாபுரத்தில் ஐடி விங் கூட்டம், அதாவது பாமகவினுடைய சமூக ஊடக பேரவையினுடைய ஆலோசனை கூட்டத்தை நடத்தியிருந்தார். இந்த ஆலோசனை கூட்டத்துல பல விஷயங்களை அவர் பேசி இருக்கின்றார். குறிப்பாக அவர் சொன்ன விஷயம், 2026 பாமக தலைவர் அன்புமணியை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக்க நீங்கள் அனைவரும் பாடுபட வேண்டும். சமூக வலைதளத்தை பொறுப்புள்ள வகையில நீங்கள் பயன்படுத்த வேண்டும். தந்தை மகன் சண்டை என்றோ அல்லது நான் ஏதோ தவறு செய்தாலோ கூட நீங்களே நேரடியாக என்னிடம் என்னுடைய தவறை சுட்டி காட்டுங்கள், நான் திருத்திக் கொள்கிறேன் என்றெல்லாம் அவர் அறிவுரை சொன்னதாக பலரும் பதிவிட்டிருக்கிறார்கள். அவர்கள் பதிவிட்டிருக்கக்கூடிய அந்த விஷயத்தை அப்படியே பதிவிட்டிருக்க சொல்ல வேண்டுமானால், என்ன ஐயா, நேற்று அப்படி பேசினீர்கள், இன்று அன்புமணி செய்வது தவறு என சொல்கிறீர்கள். ஒரு இரவில் நடந்தது என்ன? நேற்று உங்களை சந்தித்தது யார்? எதனால் நீங்கள் யாரோ எழுதி கொடுத்ததை அப்படியே படித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? நீங்கள் சொந்தமாக பேசவில்லை, யாரோ ஒருவர் உங்களை பின்னால் இருந்து இயக்கிக் கொண்டிருக்கிறார்கள். யாரோ சொல்வதை கேட்டு நீங்கள் ஏன் இவ்வாறு அன்புமணிக்கு எதிராக பல்வேறு குற்றச்சாட்டுகளை, புகார்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று பாமகவினுடைய ஐடி விங்கை சேர்ந்தவர்கள் பலரும் பதிவிட்டு வருகின்றார்கள். தொடர்ச்சியாக இந்த மாமல்லபுரம் வன்னியர் சங்க மாநாடு நடைபெற்று முடிந்த பிறகு தினசரி ஒரு சங்கத்தினரை, அதாவது இளைஞர் சங்கம், மாணவர் அணி, மகளிர் அணி உள்ளிட்ட ஒவ்வொரு அணியினரையும் அழைத்து அவர் தொடர்ந்து கூட்டத்தை நடத்தி வருகிறார். அந்த வகையில்தான் நேற்று ஐடி விங் ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் அன்புமணியை பலவாறு புகழ்ந்து ராமதாஸ் பேசியதாகவும், ஆனால் இன்று காலையிலே அதற்கு முரணாக நேர் எதிராக ராமதாஸ் அவர்கள் பேசுவதாகவும் அந்த கட்சியினரே, குறிப்பாக அந்த கட்சியின் ஐடி விங் நேற்றைய தினம் கூட்டத்தில் பங்கேற்றவர்கள் பலரும் நேற்று அப்படி பேசினவர் இன்னைக்கு இப்படி பேசுறாரு என்று சொல்லி பல விஷயங்களை பதிவிட்டு வருகின்றார்கள். குறிப்பாக அவர்களுடைய அந்த கருத்தை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் பார்க்கும்போது, ராமதாஸ் அவர்களுக்கு யாரோ ஒருவர் எழுதி கொடுப்பதை தான் அவர் பேப்பரிலே வைத்து பார்த்து படிக்கின்றார், அவரை பின்னால் இருந்து யாரோ சிலர் இயக்குகிறார்கள் என்றும் பலரும் தொடர்ந்து பதிவிட்டு வருகின்றார்கள். திட்டமிட்டு பாமகவை சீர்குலைக்கவும், அன்புமணியுடைய தலைமையையும் அன்புமணிக்கு ஒரு அவப்பெயர் ஏற்படுத்தக்கூடிய வகையிலும் தொடர்ந்து சில பேர் ராமதாஸை இயக்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எழுதி கொடுப்பதைத்தான் அவர் அப்படியே படிக்கின்றார். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அவர் செய்தியாளர்களை சந்திக்கின்றார். அதில் நாட்டு நடப்பு உள்ளிட்ட பல விஷயங்களுக்கு பேட்டி கொடுத்தாலும் உட்கட்சி விவகாரம் குறித்தும் தன்னுடைய சொந்த மகன் அன்புமணி குறித்தும் அவர் பேசும்போது பல்வேறு வன்மம் நிறைந்த பல வார்த்தைகள் அதில் இருக்கின்றது. அதற்கு காரணம், அன்புமணிக்கு விரும்பாத, பாமகவின் வளர்ச்சியை பிடிக்காத பலரும் அதனை எழுதி கொடுக்கிறார்கள். அவர்கள் எழுதி கொடுப்பதை இவர் அப்படியே படிக்கிறார் என்று அந்த கட்சியின் குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். ஏற்கனவே தந்தை மகன் இருவருக்கும் சண்டை வந்த போதும் பலரும் அன்புமணிக்கு ஆதரவாகவும், சில பேர் பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்களுக்கு ஆதரவாகவும் கருத்துக்களை தெரிவித்து வந்தார்கள். இந்த நிலையிலேதான் தற்போது வெளிப்படையாகவே இன்று செய்தியாளர்களை சந்தித்து பாமக நிறுவனர் ராமதாஸ் அன்புமணி மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கின்றார். அன்புமணியை 35 வயதில் நான் மத்திய அமைச்சராக்கி தவறு செய்து விட்டேன், அன்புமணிக்கு தலைமை பண்பே கிடையாது, தலைமை பண்பே இல்லாத ஒரு நபரால் இந்த கட்சியை வழிநடத்தவே முடியாது என்று பல குற்றச்சாட்டுகளை அவர் அடுக்கி இருக்கின்றார். இந்த குற்றச்சாட்டுகள் எதுவுமே ராமதாசுடைய நேரடி குரல் கிடையாது. யாரோ ஒருவர் சொல்வதை கேட்டு அவர் இவ்வாறு பேசிக் கொண்டிருக்கிறார், எழுதி கொடுப்பதை அப்படியே படிக்கிறார் என்றும் விமர்சனத்தை சொந்த கட்சியினரே முன்வைக்கிறார்கள். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.